தற்போதைய அண்மை செய்தி. குன்றத்தூரில் எலி மருந்தால் மூச்சு திணறி குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் பெற்றோர் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. மூச்சு திணறல் ஏற்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த கிரிதரன் பவித்ரா உடல்நிலையில் முன்னேற்றம் அடைந்துள்ளது. தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள கிரிதரன் பவித்ரா வெண்டிலேட்டர் உதவி இல்லாமல் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இருவரையும் மேலும் 48 மணி நேரம் தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து கண்காணிக்க மருத்துவர்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. குன்றத்தூரில் எலி மருந்தால் மூச்சு திணறி குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் பெற்றோர் உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்பட்டுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த கிரிதரன் பவித்ரா உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள் என்ன? குன்றத்தூரில் வீட்டில் எலி மருந்து அடித்ததில் 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் கணவன் மனைவி 2 பேருமே ஆபத்தான நிலையில் போரூரில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருந்தார்கள். தற்போது அவர்கள் 2 பேருடைய உடல்நிலையும் முன்னேற்றம் அடைந்திருப்பதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 48 மணி நேரம் இருவரையும் கண்காணிக்க மருத்துவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக உடல்நல முன்னேற்ற அடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கணவன் மனைவி 2 பேரிடமே மருத்துவர் அனுமதி பெற்று போலீசார் தனியாக விசாரணை நடத்த ஒரு திட்டமிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மருத்துவமனையில் வைத்தே விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக தகவல் தெரிய வந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தை அணுகியது எப்படி, அதே போல எந்தெந்த வகைகளில் இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனம் வீட்டிற்குள் மருந்து அடித்தார்கள், அதே போல எந்த பணம் எவ்வளவு செலுத்தினார்கள் என்ற முழுமையான விவரங்கள் இதுவரை கணவன் மனைவி 2 பேருமே விசாரணை நடத்தி போலீசார் விசாரணை நடத்தவில்லை. எனவே உடல்நிலை முன்னேற்றம் அடைந்த பிறகுதான் இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்துவார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்போது உடல்நல முன்னேற்றம் அடைந்த பிறகு மருத்துவர்கள் அனுமதி பெற்று போலீசார் 2 பேரிடமும் விசாரணை நடத்த முடிவு செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.